நாங்கள்லாம் சொல்கிற இந்த ஆத்மாவை நீ உடம்புல பார்த்துட்டேன், தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல, இல்லை, அதனால இதை நம்ப முடியலங்கிற. படிப்பையே வச்சுப்போம். அப்படி உங்ககிட்ட ஆப்ரேஷன்லாம் பண்ணுறா, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறா. அதில் யாரானும் ஒருத்தர் 2 பேர் சக்ஸஸ் ஆகாத காலமும் ஆவாளோ இல்லையோ. உன் பேஷண்ட்டில் யாரானும் போயிட்டா, காலம் ஆயிட்டா, நீ எதானும் சொல்லணுமான்னா, நீ அதுக்கு எதானும் பண்ணணுமான்னு அவர் பார்த்தார். உடனே அவர் சொன்னார், எஸ் எ டாக்டர் நான் சர்டிஃபை பண்ணணும்னர். என்ன பண்ணணும்னர்? இந்த ஆள் செத்து போயிட்டான்னு சர்டிஃபை பண்ணணும். டெத் சர்டிஃபிகேட்னு பேர் அதுக்கு. சொல்கிறாளோ இல்லையோ, டாக்டர் இது அவ்வளோதான், இன்னுமே பூட்ட கேஸ் அப்படின்னு சொன்னாதான் சுடுகாட்டிலே எடுத்துப்பா, இல்லைன்னா அங்கே கூட தூக்கின்னு போக முடியாது. சர்டிஃபிகேட் பண்ணும். அதனால் அது யார் பண்ணுவாங்க? யார் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னு அவளுக்கு ஒரு டாக்டராக இருக்காளோ அவள் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இவரோட பேஷண்ட் போயிட்டுனா இவர் தான் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சார் டாக்டர் எனக்கு கடமை, நான் கொடுப்பேன் அப்படின்னாரு. ஓகே, அதில் என்னன்னு கொடுப்பேன்னா, டெத் சர்டிஃபிகேட்டில் என்னன்னு கொடுப்பேன் அப்படின்னு பெரியவா கேட்டா. இது மாதிரி கேட்டோன்னே அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டார். இவரோ ஆத்மாங்கிறேள், பரமாத்மாங்கிறேள், ஜீவாத்மாங்கிறேள், அதை பற்றி வேதாந்தத்தை கேட்கறதுக்கு வந்தால் சந்தேகம் கேட்டால், இவர் எதுக்கு இனிமே உசுறு போகிறத பற்றியும் இருக்கிறத பற்றியும் கேட்கணும்? இவர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லாத இவர் எதிர்கேள்வி கேட்குறார். அதனால கொஞ்சம் இரிட்டேட் ஆனார். அவர் என்ன டெத் சர்டிஃபிகேட் என்னன்னு கொடுப்பேன்னாக்க, ஒரு டாக்டரை பார்த்து கேட்குற கேள்வியா? கேட்டோன்னு அவர் என்ன பண்ணார், டென்ஷன் ஆகிட்டார். உடனே என்ன கொடுப்பேன்? பிராணம் எடுத்துன்னு கொடுப்பேன் அப்படின்னு. இதை வரவழிக்கணுங்கிறதுக்கு தான் இரிட்டேட் பண்ணுறா. இந்த மகான்கள்லாம் அவள் இரிட்டேட் பண்ணுறது கூட ஏதோ விஷயம் கறக்கிறதுக்கு தான். நீங்கள் ரொம்ப கூலாக பேசினாக்க நம்மளும் விதண்டாவாதம் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார், என்ன சொல்லுவேன்? பிராணம் எடுத்துன்னு கொடுப்பேன் அப்படின்னு. கொடுப்பையோ இல்லையோ பிராணம் எடுத்துன்னு அப்படின்னா. ஆமான்னு. ஆமாம், பிராணம் எடுத்துன்னு சர்டிஃபிகேட் கொடுப்பேங்கிறியே, நீ இத்தனை உடம்பை அறுத்து கோத்து தைச்சி இத்தனை பண்ணினேன்னு, அப்போ அது உள்ளுக்குள்ளே எங்கேயான அந்த பிராணனை பார்த்தையோன்னா. பிராணனை பார்த்தையோ அப்படின்னு அவர் ஒரு க்ஷணம் ஆடித்து, ஏதோ பூகம்பம் வராப்பில் இருக்கு. அட பொல்லாத கழவர் எப்படி வர்றாரு பாரு, மடக்கிறார் நம்மள. என்ன பதில் சொல்றது? உடனே அதை கண்ணால் பார்ப்பானே அப்படின்னார். பின்ன கண்ணால் பார்க்காத போயிடுத்துன்னு எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னா? நீ கண்ணாலேயே பார்க்கலைங்கிற, அது போயிடுத்துன்னு பொய் சர்டிஃபிகேட்டாக கொடுப்ப? பார்க்காத விஷயம் ஒன்று போயிடுத்துன்னு சர்டிஃபிகேட்னா ஃப்ராடு இல்லையோ அது? பார்க்காத ஒன்று போயிடுத்துன்னு எப்படி சர்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னு. உடனே டாக்டரோலேயே சமாளிக்க மாட்டாரா? உடனே அவர் என்ன பண்ணார், அது பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த பிராணன் உள்ள உடம்புக்கும் போன உடம்புக்கும் வித்தியாசம் தெரியறதே, அதை வச்சு கண்டுபிடிக்கலாமே, அனுமானம் பண்ணலாமே அப்படின்னு. 2 பேர் தூங்கின்னு கிடக்கான்னா கூட, தூங்கின்னு இருக்கிறதுல மூச்சு ஓடின்னு இருக்கா, பிராணன் ஓடின்னு இருக்கா, பிராணன் இல்லையான்னு பார்த்தா கண்டுபிடிச்சுடலாமே, தெரியறது இண்டிகேஷன். இதை சொன்னார். அதனால அந்த பிராணன் உள்ள இருந்ததுக்கும் இல்லாததுக்கும் வித்தியாசம் தெரியறது, அதுலேருந்து கண்டுபிடிச்சு அனுமானம் பண்ணிக்கலாமே அப்படின்னார். இப்போ பிடிச்ச வா வழிக்கு இதுலேருந்து சொல்கிற, நீனே சொல்கிற, விஞ்ஞானத்துலேயும் சொல்கிற, உன்னை எல்லாத்தையும் கண்ணால் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, சிலதை அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்கலாம், உண்மை இருக்குன்னு நீனே ஒத்துக்கிறையோ இல்லையோ அப்படின்னார். அவர் பார்த்தாரு. ஆமாம் அப்படின்னா, அதை மாதிரி தான்டா இந்த ஆத்மாவும் அப்படின்னா. நீ கண்ணால் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, அனுமானத்திலையும் தெரிஞ்சுக்கலாம். அதோ அந்த இடத்துல புகையிறது அப்படின்னா, நீ இனிமேல் நெருப்பை பார்க்க வேண்டாம், புகையை பார்த்தோன்னே அங்கே ஏதோ ஃபயருங்கிற. நெருப்பை பார்த்தியா நீ? இல்லையே. இதை போலதான் இந்த ஆத்ம விஷயத்திலையும் வேதாந்தத்திலையும் எல்லாத்தையும் நீ கண்ணுனால பார்த்து இந்திரியங்களால கிரகிச்சு தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்கலாம். கடவுள் இருக்கான்னு கண்ணை எதிர்க்க காமிக்கணும் அப்படின்னா எதுக்கு காமிக்கணும்? அவர் இருக்காருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னார், இந்த உலகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் இருக்காருன்னு. ஏன்னர், இத்தனாம் பெரிய உலகம், இவ்வளவு பிரபஞ்சம்,
இதில் எத்தனை வெரைட்டிஸ், எப்படிலாம் விசித்திரமாக இருக்குது. டான்னு காலங்காலத்தால் 6 மணின்னா சூரியன் கிழக்க உதிக்கிறது, டான்னு 6 மணின்னா சாயந்தரம் அஸ்தமிக்கிறது. இதே 12 hours கரெக்டாக இன்டர்வெல்ல அடுத்த 6 மணிக்கு வெளியில் திருப்பி உதிக்கிறது. யார் இதெல்லாம் இப்படி பண்ணுன்னு சொல்லி வச்சா? சூரியனுக்கு யார் கண்ட்ரோல் பண்ணா? தினம் காலங்காலத்தால் நீ 6 மணிக்கு கிழக்க தான் எழுந்திருக்கணும், சாயந்தரம் 6 மணிக்கு மேற்க தான் உதிக்கணும்னு அஸ்தமிக்கணும் யாரான்னு சொன்னாலா? ரெகுலராக நடக்கிறதே பண்றதே. பிரபஞ்சத்தில் பார்த்தா இயற்கையில் அத்தனையும் என்ன ஒரு ஒழுங்குமுறையோட நடந்துட்டு இருக்கு. ஆச்சரியமானா இருக்கு. மார்கழி மாசம்னா உடனே பனி எங்கேருந்தோ வந்துடுறது, ஐப்பசி மாசம்னா உடனே எங்கேருந்தோ மழை வருது. அது என்ன சார், எப்படி உங்க சயின்ஸ்ல ப்ரிடிக்ட் பண்றேள்? ஜூன் 1ஆம் தேதி மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடும் டிவியில சொல்ற, எதை வச்சுன்னு சொன்ன? எப்படி சொல்ற? என்ன நேச்சர் அவ்வளவு கண்ட்ரோல்டா இருக்குன்னு அனுமானத்திலையும் தைரியத்துல சொல்ற. ஆச்சு, ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடும், 100 டிகிரி போகும், 102 டிகிரி. எப்படி நீ அனுமானம் பண்ற? மழை வரும், வெயில் அடிக்கும், காத்து வரைக்கும், பனி கொட்டும், எல்லாம் சொல்றீங்களே. இந்த ரெகுலரா நடக்கிறதே, ப்ரோக்ராம் பண்ணாப்புல சிஸ்டமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கே. எப்படி நடக்கிறது? இந்தந்த காலத்துல இந்தந்த பூக்கள் பூக்கிறது, இந்தந்த பழங்கள் ஆச்சு, வசந்த ருது வரப்போறதுங்கிறதுக்கு முன்னாலேயே மல்லி எறும்புவா கொட்டி கிடக்கு, மாங்காயா கொட்டி கிடக்கு, பலாப்பழமா கொட்டி கிடக்கு. யாரு சொன்னா? அதுக்கு பலாமரத்துக்கெல்லாம் நீ இந்த மாசம்தான் பழுக்கணும், இந்த மாசம்லாம் பழுக்கப்படாதுன்னு யாரானு ஆர்டர் போட்டாளா? பூக்களுக்கெல்லாம் இந்த சீசன்ல தான் பூக்கணும், இந்தந்த மாசத்துல தான் பூக்கணும், இப்போ பூக்கப்படாதுன்னு சொன்னால. இப்படி நேச்சர்ல பார்த்தா, இயற்கையில பார்த்தா இத்தனை காரியங்களும் நடக்கிறது, அத்தனையும் ஒரு ஒழுங்குமுறையோட நடக்கிறது. இந்த நேச்சர்ல ஒழுங்கு தப்பி நடக்கிறது ஒரே ஒரு ஜீவராசி தான், மனுஷன் ஒத்தந்தான். மீதி எதுவுமே ஒழுங்கு தப்பாது. இவன் ஒத்தந்தான் காலம் மாறி போச்சு காலம் மாறி போச்சுன்னு ஒழுங்கு தப்பி நடக்கிறான் ஒழிய, வேற எந்த ஜீவராசிகளான காலம் மாறி போச்சுன்னு சொல்றதோ? எங்கேயானு நான் எல்லாம் சொல்லியிருக்கோம். எங்க தாத்தா காலத்தெல்லாம் குலைச்சிருந்தா, நாங்கள்லாம் இப்போ குலைக்க மாட்டோம், பாடத்தான் பாடுவோம். அப்பாவாள்லாம் எதெல்லாம கண்டத்தை தின்னுதான், நாங்கள்லாம் இப்போ இனிமேல் சரவண பவன்ல தான் சாப்பிடுவோம். ஏதானு சொல்றதா என்ன? இல்லை. ஆடு சொல்றதா, மாடு சொல்றதா, மரம் சொல்றதா, செடி சொல்றதா, கொடி சொல்றதா? ஒன்றும் மாறி போச்சு, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், அப்படி தான் பண்ணுவோம். அங்கே அவள்லாம் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணியிருந்தா, நாங்கள் இப்போ எல்லாம் பண்ண மாட்டோம், ஏதானு சொல்றதா என்ன? இல்லையே. ஆனால் மனுஷன் ஒத்தந்தான் இதை சொல்கிறான். அதெல்லாம் அந்த காலம் சார். இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. என்ன காலம் மாறி போச்சு? கிருதயுகத்திலையும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருந்தது, இன்னைக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு, என்னைக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கும். இயற்கையில ஈஸ்வர சிருஷ்டியில அத்தனையும் அதே மாதிரிதான் இருக்கும். ஆனால் இவன் மட்டும் காலம் மாறி போச்சுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு, அவர் பண்ணின ஒரே தப்பு, இவனுக்கு ஒரு அறிவை கொடுத்ததுதான். இந்த 6வது அறிவை கொடுத்தாரு பாரு, அதுதான் அவர் பண்ண தப்பு. மீதி ஒன்றுத்துக்கும் அதை கொடுக்கல, அதனால கப் சிப்புன்னு பேசாத இருக்கு. இவன் கொடுத்தோன்னு அதை என்ன பண்றான், இப்படி யூஸ் பண்றான். இவன் பண்ற தப்புக்கெல்லாம் காலத்து மேல பழி. காலம் ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. இயற்கையில எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நீ உன் மனசு மாறி எடுத்து, உன் புத்தி மாறி எடுத்து, அதனால காலத்து மேல பழி சொல்ற. நமக்கு மட்டும் என்னென்ன, நம்ம பண்றதுக்கோ பண்ணாததுக்கோ ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறதே மனுஷனோட குணம். நேற்றுக்கே சொன்னேன், வால்மீகி எப்படி ஜஸ்டிஃபை பண்ணார்னு. இவர் திருடுறதை திருடிட்டு நியாயம் வேற சொல்றார். நான் என்னப்பா பண்றது, எனக்கு வீட்டில் பொண்டாட்டி இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்கா, அவளுக்கு சாப்பாடு போட வேண்டாமா, அதனால திருடுறேன்னு. நல்ல கதையா இருக்கே. அப்போ உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, குழந்தை வைக்க சொன்னா? நீ திருடாதே இரு, நல்லவனா? இது மனுஷ குணம். அதனால எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இவ்வளவு அழகா நீங்க ஒண்ணும் வேண்டாம், ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சாலே, நேச்சரை இயற்கையை நாம பார்த்து பார்த்து ரசிச்சோம்னாலே நம்மளை அறியாத பக்தி வரும் உள்ளுக்குள்ள. அப்படியே உருகும், மனசு கரையும். என்ன ஒரு பிளான்டா இருக்கு, என்ன ஒரு பிளான்டா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருந்து பிளான் பண்ணாத நடக்குமா? எங்கேயான தானே எல்லாம் நடக்குமா? நடக்காது. எங்கேயோ போற இடத்தெல்லாம் நான் கார்டை சொருகிறேன், எனக்கு வேணுங்கிற 2000 ரூபாய் நோட்டு வருதுன்னா எப்படி வரும்? அது வெறும் மிஷின் தானே. எங்க போய் நான் ஒரு கார்டை சொருகினேன்னாலும் உடனே கேட்ட பணத்தை கொடுக்கறதுன்னா
அது மிஷின் வேணா ஜடப்பொருளாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அது எப்படி கொடுக்கறதுன்னு, இந்த மிஷினை கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரு மூளை எங்கேயோ வேலை செஞ்சு ப்ரோக்ராம் பண்ணி அதில் உள்ள சொருகி இருக்கு, இது ஒழுங்காக கொடுக்கறது. அந்த ப்ரோக்ராம் பண்ணினவர் ஒவ்வொரு மிஷினுக்கு நடுப்பறியுமா வந்து நிற்பர் மாட்டார். அவர் எங்கேயோ ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கார். அவர் ப்ரோக்ராம் பண்ணி எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருக்கார். அவர் பண்ணின ப்ரோக்ராம் படி எல்லாம் ரெகுலராக நடந்துட்டுருக்கு. அதே போல தான் பெரிய ப்ரோக்ராமர் தான் அந்த ஆண்டவன்கிறவர். அவர் ப்ரோக்ராம் பண்ணி, அது சாதாரணவர் இல்லை, பராசக்தி. இந்த இத்தனோண்டு எனர்ஜிக்கே இவ்வளவு சக்தி இருக்குன்னா அந்த ஆதி பராசக்திக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கும். அது ப்ரோக்ராம் பண்ணி இத்தனையும் பண்ணி வச்சுட்டு, ஆனால் அது மட்டும் கண்ணுக்கு தெரியாத இருக்கு. நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற நம்மளை விட ஹையரார்க்கி இல்லாமல் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல. அவள் யாருன்னே தெரியாது பல பேருக்கு. நம்ம சிஇஓ யாருன்னு நமக்கு தெரியுமோ, ஆனால் அவர் தான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கார், அவருக்கு தான் வேலை, அவருக்கு வேலை செஞ்சுருக்கோம். ஆளு கருப்பா ஷேப்பா தெரியாது. அதனால் கண்ணுக்கு தெரிஞ்சது தான் நம்புவேன், கண்ணுக்கு தெரியாத நம்ப மாட்டேங்கிறது தான் அறியாமையை வழிய, மூடத்தனமே வழிய. கண்ணுக்கு தெரியாததையும் நம்புறது தான் பகுத்தறிவு. ஏன்னா சொல்றவர்கள்லாம் மகான்கள்ப்பா, ரிஷிகள்ப்பா. அவளுக்கு பொய் சொல்லி உன்னை ஏமாற்றி அவளுக்கு லாபம் அடையணுங்கிற அவசியம் இல்லை, நெசசிட்டி இல்லை. உன் கண்ணுக்கு தெரியாத இருக்கலாம், உங்காது கேட்காத இருக்கலாம், அவளுக்கு கேட்கும், அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கு. அப்படி இந்த விஷயத்துல கண்ணால் பார்த்தது தான் நம்பேன்னு, பார்க்காத நம்ப மாட்டேன்னு சொல்றது தப்பு, அறியாமை. நீ பிராணம் போயிடுத்துன்னு சர்டிஃபிகேட் கொடுத்த, ஆனால் அந்த பிராணனை பார்க்கல. இப்போ கேட்டால் சொல்ற பார்க்கலன்னாலும் அதை இருந்தது இல்லைங்கிறதுக்கு வச்சு நான் அனுமானம் பண்ணிக்கலாம். இதை போல தான் வேதாந்தமும். அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை நீ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஈவன் அது எப்படி இருக்கும்னு கூட உனக்கு தெரியாது. அது என்னமா இருக்கும், இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, ஒல்லியாக இருக்குமா, குட்டையாக இருக்குமா, கருப்பாக இருக்குமா, ஷேப்பாக இருக்குமா, ஆம்பளையாக இருக்குமா, பொம்பளையாக இருக்குமா, தெரியாது ஒருத்தருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரியறது. அது இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் இத்தனையும் நடக்கிறது. அது இல்லைன்னு கிளம்பிடுதுன்னா அப்புறம் ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லை, வெறுமனை யூஸ்லெஸ். அப்படின்னா இதுலேருந்தே தெரியறது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா, அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா, இதுக்குள்ளே இருக்கிற உயிர், அதுக்குள்ளே இருக்கிற உயிர், இதுக்குள்ளே இருக்கிற உயிர்னு அந்த உயிரில் ஏதான வித்தியாசம் காண முடியுமோ? நாய் உயிரோடு இருக்கிறதையும் அதை என்னென்ன காரியம் பண்ணணுமோ பண்ணியிருந்தது, உயிர் போயிடுத்துனா வெறுமனை கிடக்கு. மனுஷனும் உயிரோடு இருக்கிறதையும் என்னென்ன பண்ணுமோ பண்ணியிருந்தான், போயிடுத்துனா கிடக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு, இப்படி எல்லாத்துக்குள்ளே இருக்கிறதும் ஒன்னே தான்ப்பா, ஒரே நினச்சி தான். ஃபேனை சுத்தட்டும், லைட்டாக எரியட்டும், ஏசியாக ஓடட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், ஆனால் இது அத்தனைக்குள்ளேயும் ஓடுற கரண்ட் என்னமோ ஒன்று தான். அந்த கரண்ட்டை யாரானு கண்ணால் பார்த்துருக்குமா? அது எப்படி இருக்கும் தெரியுமோ? தெரியாது. ஆனால் அந்த கரண்ட்டு இருக்குங்கிறத உணர்றோம். எப்படின்னு, இந்த லைட்டு எரியறதுனால, ஃபேன் சுத்துறதுனால, ஏசி ஓடுறதுனால. வேடிக்கை என்ன அப்படின்னர், ஒரே கரண்ட்டு தான் லைட்டுக்குள்ளே போகிறதே வெளிச்சமாக இருக்குது, ஃபேனுக்குள்ளே போகிறதே காற்றாக இருக்குது, ஏசிக்குள்ளே போகிறதே சில்லுன்னு இருக்குது, ஹீட்டரில் போகிறதே உஷ்ணமாக இருக்குது. உஷ்ணமாகறதுக்குன்னு தனி கரண்ட்டு, கூலாகிறதுக்குன்னு தனி கரண்ட்டு, வெளிச்சத்துக்குன்னு தனி கரண்ட்டு, காற்றுக்குன்னு எதானு வேண்டான்னு கிடையாது. அதை போல தான் அந்த பராசக்தி பிரம்மங்கிறது ஒக்கட்டே ஒன்று. அது பலவிதமான பயன்பாட்டில் பலவிதமாக தெரியுது. அதுதான் இந்த பிரபஞ்சம். இப்படி இருக்கிறதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ, இதுக்கு பின்னால் ஒரு எனர்ஜி இருக்குன்னு, சக்தி இருக்கு. அதை நீ ஆத்மான்னு சொன்னாலும் சரி, இல்லை இதுக்குள்ளே குட்டி குட்டியாக இருக்கிறதே ஜீவாத்மான்னு சொல்லும், இது அத்தனையும் சேர்ந்தா பரமாத்மான்னு சொல்லும். எல்லாம் ஒரே ஒன்னே ஒன்று தான், இதில் வித்தியாசம் கிடையாது. இதைத்தான் அத்வைதம் சொல்கிறது. ஒன்று ரெண்டு இல்லை. அத்வைதம்னாலே என்னென்ன, ரெண்டு இல்லைன்னு தான் அர்த்தம். நீ சொல்றாப்புல ரெண்டு இல்லை, ஒன்று. இதைத்தான்ப்பா வேதாந்தம் சொல்றது அப்படின்னு. வெங்காச்சாரி நிஜமாவே ரொம்ப எமோஷனலானார், நமஸ்காரம் பண்ணார். எனக்கு ஒரு குணம் உண்டும், இது மாதிரி யாரானும் ஞானிகளை போய் பார்த்தா
அவள்கிட்ட இப்படி கொஞ்சம் வாயை கிளறி இப்படி எல்லாம் பண்ணுறதுங்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? யாரானும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவாழ்கிட்ட நம்ம போய் வாயை கிண்டினா என்ன ஜாகிரதையாக கண்டணும், அவ்வளோதான். ஏன்னு நம்ம வாயை கிண்டி நாமளே முட்டாள்னு நம்மளே அவளுக்கு காமிச்சிடக்கூடாது. தத்து பித்தின கேள்வியை கேட்டு சொன்ன. ஆனால் இப்போ பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுது, ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற ஆத்மாவை ஒத்துக்கிறீங்க. இப்போ நீ ஒத்துன்னா என்ன, ஒத்துக்கலைன்னா என்ன? நீ இதுக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பியா என்ன? ஹியர் ஆஃப்டர் ஐ வில் டிக்ளேர் there is a ஆத்மா. நீ தான் நகலை வழிச்சுக்கணும். யாரு கேட்டா? நம்ம ஒத்துக்கிறத யாரானு கேட்டாளா, இல்லை ஒத்துக்காதான் யாரானு கேட்டாளா? ஒத்துக்கிறோம் ஒத்துனேன்னு சொல்லிகிட்டே இருங்கோ, ஒத்துக்காதும் ஒத்துக்கலன்னு சொல்லிகிட்டே இருங்கோ. ஆனால் என்னமோ இருக்கிறது இருக்க தான் போகிறது, அதை ஒருத்தரும் மாற்ற முடியாது. இதுக்கு தான் ஒரு மகான்கள் கிட்ட போகிறது, ஞானிகள்கிட்ட போகிறது. அங்கே போனால் தான் நமக்கு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். திருமூலர் சொல்றாரே, உனக்கு கிளாரிட்டி வரணும், தெளிவு வரணும்னா என்ன சொன்ன? குரு சொல்றதை கேளுப்பா. கண்டவன் சொல்றதை கேட்டீங்கன்னா இன்னும் குழப்புவன். அதனால உனக்கு குழப்பம் போகணும், தெளிவு ஏற்படணும்னா தெளிஞ்ச ஞானிகிட்ட போய் கேட்கணும். அந்த ஞானியைத்தான் குரு குருங்கும். இப்படித்தான் தெரியவா யாரு வந்தாலும் சரி அவளை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணிண்டா. வேடிக்கையா இருக்கும். இன்னும் சண்டை போடுவா, குதர்க்கம் பண்ணுவா, அவ எல்லாரும் வருவா. யாரு வந்தாலும் இப்படிதான் அவளை ஹேண்டில் பண்ணுவார். இந்த மனுஷால வரவாளை ஹேண்டில் பண்றதே பெரிய ஆர்ட். நாம எல்லாரும் ஃபெயிலூர் ஆகுது அங்கதானே. ஒன்றும் வேண்டாம், 2 பேருக்கு 4 பேர் ஒரு நாளைக்கு வந்துட்டாலே நமக்கு ஒன்னே டென்ஷன் ஆயிடுது. 4 பேர் வந்து கேள்வி கேட்கட்டும், யோ சரி சும்மா விடியா நொடனே எல்லாரும். ஆனால் இவர் வாழ்க்கையில எத்தனை பேர் வந்தா, திருப்பி திருப்பி வந்தா. அதை விட வேடிக்கை என்னென்ன, வந்தவாள்லாம் ஒத்துறானும் இவர்கிட்ட சந்தோஷமாவே பேசினதில்லை. நம்ம எல்லாரும் எப்போ காஞ்சிபுரம் போறோம்னு, நமக்கு ஏதான வயிற்று வலி வந்தாதான் முதல்ல காஞ்சிபுரத்துக்கு போறது. போறவா அத்தனை பேரும் ப்ரமோஷன் கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கல, பிறந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இத்தை பண்ணல அத்தை பண்ணலை, இதுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணும், அதுக்கு இப்படி தான் போகிறோமே வழிய யாரானும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன் பெரியவா உங்களை பார்க்கணுன்னு வந்தேன், யாரானும் காஞ்சிபுரம் பக்கம் போவோமோ? அப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தால் காஞ்சிபுரம் போக மாட்டோம். சினிமா தியேட்டர், பார்ட்டி, பீச். கோவிலில் கூட்டம் அலமோடுறதுன்னா என்ன, அத்தனை பேருக்கு வயிற்று வலி இருக்குன்னு அர்த்தம். பிரதோஷத்துக்கு கூட்டம் கொள்ளலை அப்படின்னா கபாலி மேலே மதிப்புனால இல்லை, அத்தனை பேரை அவர் தண்ணி காமிச்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். மரியாதையாக வாங்கடா எல்லாரும். அதுக்கு வரணுன்னா என்ன, ஆளுக்கு ஒருத்தனுக்கு வயிற்று வலியை கொடு, ஒருத்தனுக்கு தலைவலியை கொடு, ஒருத்தனுக்கு ப்ரமோஷனை கட் பண்ணு வச்சார்னா எல்லாரும் ஓடி வரோம். சனிக்கிழமை போனால் என்ன, கோவில் கொள்ளல. வேடிக்கை என்ன, கபாலிகிட்ட பயம் இருக்கோ இல்லையோ, சனீஸ்வரன்ட்ட பயம் இருக்கு. திருநள்ளாருக்கு போறா எல்லாரும் விழுந்தடிச்சுட்டு, அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எஜமானனை பார்க்கல, வேலைக்காரனை பார்த்துட்டு எல்லாரும் வாசலோடு ஓடி வந்துடுறா. உள்ளுக்குள்ள தர்பாரண்யேஸ்வரன் பரமேஸ்வரன் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த சன்னதியில் அவர் மட்டும் இருக்கார், அவரும் குருக்களும் மட்டும். மீதி கூட்டம் முழுக்களும் வாசல்ல கேட் கீப்பரோட நின்னுடுறது. முத்துசுவாமி தீட்சிதர் நவகிரக கிருதியில பாடர், பவானீச கடாட்ச பாத்திர பூத பக்திமதாம் அதிசய சுப பலதம் திவாகர தனுஜம் சனைச்சரம். அந்த சனி என்ன பண்றாராம் அப்படின்னு முத்துசுவாமி தீட்சிதர், பவானீச கடாட்ச பாத்திர பூத பக்திமதாம் அதிசய சுப பலதம். பவானீசன் அப்படின்னு பவானியோட கணவனான பவனான பரமேஸ்வரன்ட்ட யாரு பக்தி பண்றாளோ, அந்த பரமேஸ்வரனோட அருள் யாருக்கு இருக்கோ, பவானீச கடாட்ச பாத்திரபூதர்கள், அவரோட கடாட்சத்துக்கு யாரெல்லாம் ஆளாயிருக்காளோ அப்பேற்பட்ட பக்தர்களுக்கெல்லாம் அதிசய சுப பலதம், நீ அதிசயமா சுபபலத்தையே கொடுக்கறப்பா அப்படிங்கிற. யாரு? சனி. யாருக்கு அதிசயமா சுபபலம் கொடுக்கிறாரான்னார், எவனானு சிவபக்தன்னு விட்டான்னா அவனுக்கு மட்டும் இவர் அதிசயமா சுப பலத்தை கொடுக்கிறான். அப்படின்னா இப்ப சனி காலில் வேணுமா
அவர் பாஸ் காலில் விழணுமா? நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்கிற கூர்க்காவை பார்த்துட்டு அவருக்கு சலாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு தேங்காயை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறவ விழுந்து போயிடுறோம். அது மாதிரி தான் இருக்கு. அதனால உள்ளே இருக்கிறவர் பார்க்குறார், அப்படியா வாசலோடையே போயிடுவேளா, இருங்க அவங்களாம் உள்ளே வரவழைக்கிறேன் அப்படின்னு. என்னென்ன ஆளுக்கு ஒன்னொன்று கொரோனா கொண்டு வா. இது போச்சா, அடுத்தது இன்னும் கொரோனா, ஏதோ ஒன்றும். அப்படி இப்படி பயம் இருத்தினாரோ இல்லையோ ஓடுறான் பயந்துண்டு எல்லாரும். இதுலேருந்தே தெரியுது நமக்கு நல்லது காலம் இல்லை அப்படின்னு. நம்ம ஒழுங்கா இருந்து எவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துருந்தா சும்மா இருக்க மாட்டேங்கிறான். ஏதானும் அப்பப்போ ஒரு தகராறு பண்ணினாதான் அட்ராக்ட் பண்ண முடியுது. எதுக்கு சொல்ல வந்தேன், இப்படி நமக்கு ஒரு கஷ்டம்னா தான் மடத்து ஞாபகம் வருதே வழிய, குரு ஞாபகம் வருதே வழிய, பெரியவா ஞாபகம் வருதே வழிய. இப்போ சௌக்கியமாக இருக்கிறதே போய் ஆனந்தமாக தரிசனம் பண்ணோம், சந்தோஷமாக கைங்கரியம் பண்ணோம் தோன்றதோ தோண மாட்டேங்குது. ஏன், இதுதான் மனுஷனோட வீக்னஸ், குணம். சரி, இதுக்காக அவர் கோச்சுண்டாரா? நாமளா இருந்தால் என்ன பண்ணோம், இப்படி வந்தா யோ உனக்கு காரியம் ஆகணும்னா மட்டும் வந்து காலை பிடிக்கிற, மற்றபடி கண்டுக்கவே மாட்டேங்கிற, போயா தர முடியாது, அப்படி தானே சொல்லுவோம். அவர் அப்படி சொன்னாரா என்ன? நீங்கள் கஷ்டப்படுறதை மட்டும் என்கிட்ட வரேன், சௌக்கியமாக இருக்கிறதில் இங்கே வரமாட்டேங்கிறேன்னு சொன்னாரா? இல்லை. கஷ்டப்படுறதையும் வரத்தையே சந்தோஷப்படுற. ஏன், அது அன்பே வடிவமாக இருக்கிறதுனால, பிரேமஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த தாரதமியம் தெரியல. இவன் இப்போ வரான் அப்போ வரான், இந்த இன்டென்ஷனோட வரான், அந்த இந்த குயுக்தியெல்லாம் மனுஷனுக்கு தான் இருக்கும். ஈஸ்வரனுக்கு இருக்குமா? இருக்காது. குருவுக்கு இருக்குமா? இருக்காது. நாம் எப்படி போனாலும் அங்கே அனுகிரகம். பௌர்ணமி பூஜை நடந்துருக்கு, ராத்திரி 12 மணி 1 மணி எத்தனை நேரம் வேணாலும் ஆகும். இவர் ஒரு கிராமத்தில் இருக்க, மடத்தில் பூஜைக்கு வெள்ளி பாத்திரம் இதெல்லாம் வச்சுன்னு பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்கா. இதை யாரோ ஒரு திருடம் பார்த்துட்டான். ஒரு வாரமாக இந்த ஊர்லேயே சுவாமிகள் இருக்கார், மடத்தில் பூஜை கட்டில் இத்தனையெல்லாம் இருக்குது, ஒன்றும் பெரிய செக்யூரிட்டிலாம் கிடையாது, யாரோ 2 சோனி தான் அங்கே இருக்குது, ஒரு தட்டினா விடலாம். என்ன பண்ணா பிளான் பண்ணினான், எல்லாரும் தூங்கறதே இதெல்லாம் திருடிண்டு போயிடுறது அப்படின்னு. அவன் என்ன பண்ணிட்டான், பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டான் திருடுறதுக்கு. நல்ல நாளாக பார்த்தா அவருக்கு நிறைஞ்ச நாளில் திருடணும். அவனுக்கு மடத்தில் அது தெரியாது. இவர் தினம் ராத்திரி 8 மணிக்கெல்லாம் பூஜை முடிஞ்சிருது, 9 மணி 10 மணிக்குள்ளே எல்லாம் படுத்துக்க போயிடுறா. ஏன்னா வெடிகாலத்தில் 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திருக்க வேண்டியிருக்கு, எல்லாம் 11 மணிக்குள்ளே எல்லாம் அடங்கிடுறது. 12 மணிக்கு வந்தாக்க எல்லாம் அசைந்து தூங்கிட்டுப்பா, எல்லாத்தையும் போட்டு கட்டின்னு போகலான்னா, இன்னைக்கு பௌர்ணமின்னு ராத்திரி 1 மணி வரைக்கும் பூஜையே முடியல. மடமே ஜேன்னு இருக்கு. அந்த ஆள் பார்த்தா இது என்ன, அது கூத்தா போச்சு. சரின்னு ஓரமாக ஒரு சைக்கிளில் வந்திருக்கான், சைக்கிளை ஓரமாக நிறுத்திட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். இது எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு, இனிமே இது எல்லாம் முடிஞ்சு படுத்துட்ட அப்புறம் தான் திருடணும் ஆச்சு. இது 1 மணிக்கு இவர் பூஜையை முடிச்சார். அதுக்கப்புறமானு இவர் படுத்துக்கு போவராக்குன்னா படுத்துக்கு போகல. இவர் உட்காந்து ஏதோ இருக்கார். இவர் உட்காந்து இருக்கிறதுனால கூட்டம் இல்லாமல் லேசில் கலையில் இப்படி இருந்தது. அவன் எத்தனை நேரம் தான் நிற்போம், 11 மணிலேருந்து 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, இன்னமும் அடங்க மாட்டேங்கிறது. என்னையா இந்த கழவர், இவரும் படுக்க மாட்டேங்கிறார், இருக்கிறவனையும் படுக்க விட மாட்டேங்கிற. இவன் நில கொள்ளாத தவிச்சுன்னு என்ன பண்ணேன்னு தெரியல, பசி வேற. இப்படி இவன் தவிச்சுன்னு வெளியில் நிற்கிறான். பெரியவர் கூட இருக்கிறவர்கிட்ட சொன்னான், ஏண்டா அந்த பூஜை நைவேத்திய பிரசாதம்லாம் எல்லாம் ஆயிடுத்தோ, நீங்களாம் சாப்பிட்டு மீதி ஏதான் இருக்கான்னு. இருக்கு நிறையா இருக்கு அப்படின்னு. வாசலில் பாவம் ஒன்றும் அந்த மூலையில் பசியோடு இருக்கு, நீ என்ன பண்ணு, இத்தனை பொட்டலத்தில் இலையில போட்டு கொண்டு கொடுன்னு. நைவேத்திய பிரசாதத்தெல்லாம் இலையில போட்டால் யாரை தேடினா இவன் ஒளிங்கிறான். ஏன்னா வெளியிலேருந்து வந்தாக்க இன்னும் திருடன்னா ஒளியை தானே ஒளிவன். கண்டுபிடிச்சான், கூப்பிட்டா கொடுத்தான். அவன் கையில் சாத்தை வாங்கினு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு. என்ன பண்ணுவா, சாத்தை திங்கணும். தின்னான்.
அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு, நாம் இப்போ இங்கே இருக்கிறது எப்படி தெரிஞ்சது? ரெண்டாவது, நம்ம பசிக்கிறதுன்னு எப்படி தெரிஞ்சது? அதுக்கு டான்னு என்னமோ சரவண பவனில் ஆர்டர் பண்ணாப்புல கொண்டு வந்து கொடுக்குறா ஸ்விக்கி. அது கூட ஃபோன் பண்ணால் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. இப்படி யாரு கூட அவன் சந்தேகம் வந்து கூப்பிட்டான். யோ இவா, முதல்ல நான் இங்கே இருக்கேன், பசிக்கிறதும் உனக்கு எப்படி தெரிஞ்சது, ஏன் கொண்டு வந்தேன்னு. அவரே பாவம் மடத்தில் கைங்க இந்த வேண்டாத கைவியெல்லாம் என்கிட்ட கேட்காத, இந்த உள்ள சாமியார் உட்காந்துருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டுக்கோன்னு. அவர் தான் கொடுக்க சொன்னார், கொடுக்குறேன். எப்படி தெரிஞ்சது, என்ன தெரியும் எனக்கு தெரியாது, வேணா அவரை போய் கேட்டுக்கோ அப்படின்னு. சாமியாரை கேட்டியா? அவர் என்ன அவரையும் தூங்குறார், உட்காந்துருக்கார் அப்படின்ட்டு இந்த ஆளு கத்திட்டு வந்துட்டார். வந்தா சரிவா கண்டுபிடிச்ச ஆள் இருந்தானா கொடுத்தையான்னு. கொடுத்தேன்னு. அவன் ஏதானு சொன்னானான்னு. இல்லை, அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவனுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம திருடனுக்கு கண்டுபிடிச்சிட்டாலே பயம். முதல்ல நம்ம ஏதோ நம்ம தெரியாதாக்கன்னா ஒளிஞ்சு நின்னா, இவர் மெனக்கெட்டு பசியோடு இருக்கான்னு வேற கொண்டு பார்சல் வேற பண்ணி கொடுக்குறார். அதான் எப்படி தெரியும் என்னன்னு கேட்டான். நான் இங்கே இருக்கிறது எப்படி தெரியும், எனக்கு பசிக்கிறதுன்னு எப்படி தெரியும், எப்படி கொண்டு வந்து கொடுத்தேன்னு கேட்டான். அப்படின்னு. நீ என்ன பதில் சொன்ன அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பெரியவாளை வந்து கேளுன்ட்டேன் அப்படின்னு. ஓ, என்ன காமிச்சு விட்டியா கும்போ அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அவன் இருக்கானா, என்ன சாப்பிட போய் அழிச்சுன்னு வான்னு வந்தான். அவன் என்ன பண்ணேன்னு தெரியல, கையங்களமா பிடிபட்டாச்சு. தெரியவா நீ யாரு, என்ன சோன்சோ எல்லாத்தையும் விசாரிச்சா. வந்து உடனே அப்புறம் சொல்ற, எதுக்கு வந்தேன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? உங்களை தரிசனம் பண்ண தான் வந்தேன் சுவாமிகளே என்ன சொல்லுவோம்? அது மட்டும் கேட்கல. ஏன்னா மடத்து பக்கம் வர போறவா எதுக்கு வர போறா? உடனே சொல்றா, இது இன்னைக்கு பௌர்ணமி, ராத்திரி பூஜை லேட் ஆகும்னு உனக்கு தெரியலையாக்கும் அப்படின்னு. இதுக்கு மேல ஒருத்தர கடுக்காக கொடுக்க முடியுமா? என்ன பண்ணது, அழ ஆரம்பிச்சுட்டான். பொலன்னு தண்ணி கொட்டுறது. உடனே சொல்றா, ஒன்று தெரிஞ்சுக்கோ, இனிமேல் திருட வரதா இருந்தாலும் நாலு நட்சத்திரம் பார்த்துன்னு வரணும். நீ பாவம் எடுத்துன்னு போகலான்னு தான் வந்த, ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து ராத்திரி 1 மணி வரைக்கும் பூஜை ஆறாப்புல ஆகிடுத்து, லேட் ஆகிடுத்து. அதனால எத்தனை நேரம் தான் நீனும் பசியோடய நின்றுட்டு இருப்ப, அதனால தான் கொடுக்குச்சேன். அதனால எல்லாரும் சீக்கிரம் தூங்கினப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து எடுத்துன்னு போவாடுங்கிறது என்ன. அப்புறம் எடுத்துன்னு போகிறதுக்காக வருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு, பூஜையில் முதல் ஆளாக அவன் வந்து உட்காந்துருக்கான். ஏன்னர், அந்த மடத்தில் போட்ட சாப்பாட்டோட சந்திரமௌலீஸ்வர பிரசாதம், அந்த உபதன்னத்துக்கு அப்புறம் கூடவா நன்னி இல்லாத இருக்கும். இவர் எதுக்காக சாப்பாடு கொடுக்க சொன்னார்? அந்த மனசு மாறணும் அப்படின்னால் அந்த பிரசாதம். தேனம்பாக்கத்தில் இருக்கா. இந்த தீபாவளி சமயத்தில் நிறைய பெரிய மனுஷர்கள்லாம் என்ன பண்ணா, புடவை வேஷ்டி எல்லாம் வாங்கிட்டு வந்து பெரியவாள்கிட்ட கொடுப்பா. காரணம், இந்த தீபாவளியில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பா பெரியவா. நமது பண்டிகைகளே ரொம்ப மிக உயர்ந்தது தீபாவளி. காரணம், இந்த ஒரு பண்டிகை தான் சாட்சாத் பகவானே ஆரம்பித்தது. கிருஷ்ணாவதாரத்தில் நரகாசுரனை வதம் பண்ணி, அந்த தீபாவளியோட தாத்பரியமே நமது பாரதிய கலாச்சாரத்தை எவ்வளோ ஒரு உயர்ந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது எடுத்து காமிக்கிறதுக்கு இதெல்லாம் தான். தீபாவளியை பற்றி சொல்கிறா பெரியவா. அது என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு. நரகாசுரன் பூமாதேவியோட புள்ள, பூமாதேவியோ பகவானோட பத்னி அப்படின்னா நரகாசுரன் புள்ளதான் பகவானுக்கு. ஆனால் பிள்ளையா இருந்தா கூட உலகத்துக்கு இடைஞ்சல் பண்ணுவான்னா அவனை அப்பா பிள்ளைங்கிற உறவுக்காக விட்டு வைக்க கூடாது, அவனை கூட ஒழிச்சிடணும். நாம பண்ணுவோமா? நாமெல்லாம் என்ன பண்றோம், இருக்கிறதுலே அயோக்கிய பிள்ளையா இருந்தா மந்திரி ஆக்கிடுறோம். ஆனால் நமது புராணம் நேர் ஆப்போசிட்டா காமிக்கிறது. மனுநீதி சோழன் அப்படின்னு பெரியவா சொல்றா.
எப்படி ஒரு ராஜாக்கு என்ன ஒரு உயர்ந்த சிந்தனை இருந்து ஒரு நல்ல எண்ணம் இருந்து ஜனங்கள்கிட்ட ஒரு பிரியம் இருந்தா, ஒரு பசுவை கொன்னுட்டாங்கிறதுனால தன் பிள்ளைக்காக தேர்கால் ஏட்டு கொள்றதுக்கு வரும்னா யாருக்கான வருமா மனசு? அப்படி பண்ணினார்னா அப்பேற்பட்ட மனுஷர்கள்லாம் இருந்த தேசமாக்கும் இந்த மண்ணு. உலகத்துல எத்தனையோ நாடு இருந்தாலும் இந்த பாரத தேசத்துக்கு, பாரத பூமிக்கு என்ன பெருமை அப்படின்னு இப்படி இல்லாம இருந்திருக்கா. உடனே கேட்கலாம், இதெல்லாம் கதையா கூட இருக்கலாமே, நிஜமாவே தான் நடந்துதான்னு தெரியுமான்னர். நிஜமாவே தான் நடந்தது. ஏன்னர், ஔவையாருக்கு இப்படி பொய் சொல்லி நம்மளை ஏமாத்தணுங்கிற தேவையில்லை. இதெல்லாம் நடந்ததை சொல்றவர்கள்லாம் பொய்யே தெரியாத, பொய்யே பேசாத சத்தியசந்தர்கள் தான் நமக்கு இந்த புராணத்துல. வியாசர் இத்தனை 18 ரீல் விட்டா நம்மள்கிட்ட பேர் வாங்கணும் அவருக்கு? இல்ல யாரான அவருக்கு பாரத ரத்னா கொடுக்குறேன்னாடா? இல்லையே. அப்பேற்பட்டவர்கள்லாம் வாழ்ந்திருக்கா. அப்படின்னா இந்த நரகாசுரன் அவனால உலகத்திற்கு கெடுதல் அப்படிங்கிறதுனால நம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம வீடா இருந்தாலும் சரி, நம்ம உறவா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பெத்த குழந்தைகளா இருந்தாலும் சரி, உலகத்திற்கு பிரயோஜனம் இல்லை, அவர்களால் உலகத்திற்கு ஒரு நன்மை இல்லைன்னால், அதுவும் குறிப்பா தீமை இருந்ததுன்னால் அவர்களை ஒழிச்சு கட்டிடணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருந்திருக்கான்னு தெரியாது. அப்படித்தான் நரகாசுரன் வதமாயிருக்கான். வதமானத்தினால அவனோட அம்மா கேட்குறா, பூமாதேவி கேட்குறா, என் பிள்ளை இந்த உலகத்தில் இருந்து ஒருத்தருக்கும் ஒரு சௌக்கியமும் இல்லை, இவன் இருக்க இருக்க எல்லாரும் கஷ்டம்தான் பட்டுண்டா இவனால, அதனால இப்போ ஒரு வரம் கேட்குறேன், இவன் போனதுக்கு அப்புறமான எல்லாருக்கும் ஒரு சௌக்கியமாக இருக்கட்டும், அதனால இவன் போன நாளை எல்லாரும் பண்டிகையாக கொண்டாடின்னு சந்தோஷமாக இருக்கட்டும். அதாவது ஒரு அயோக்கியம் போனால் நம்ம என்ன பண்ணோன்னு துக்கம் வைக்கக்கூடாது, அன்றைக்கி தான் எல்லாரும் பட்டாசு வெடித்து பிரமாதமாக பாயசம் வைக்கணும். என்ன அப்பா தொலைஞ்சான் ஒரு பாவி. இதை தாயார் வரம் கேட்குறா. எந்த தாயாருக்கான்னு இருக்குமா, என்னதான் கெட்டவன்னா கூட புத்திரபாசம்னு ஒன்று இருக்கும், பெத்த வயிறுன்னு இருக்கும். ஆனால் அதுதான் பூமியோட சிறப்பு. பூமாதேவி, பூமாதேவி பொறுமைக்கு பூமாதேவின்னா என்னென்ன, அதுதான் அவளோட சிறப்பு. அப்படி வரம் கேட்டு வாங்கி அதுலேருந்து வந்தது தான் இந்த தீபாவளி. அதனால இந்த தீபாவளி நமக்கு என்ன சொல்றதுன்னு, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா தீய சக்தி எல்லாம் அழியணும், துஷ்டர்கள்லாம் அழியணும்.